வாக்கு திருட்டு பற்றிய ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக எதிர்வினையாற்றுவது தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கையை அதிகரிக்கச் செய்வதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் கூறியிருக்கிறார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக கூறி திரு ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டார். கர்நாடகாவின் ஆலந்த் சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக அண்மையில் ஆதாரங்களுடன் அவர் தெரிவித்திருந்தார். வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அழிப்பவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பாதுகாத்து வருவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். திரு ராகுல் கூறும் புகார்களுக்கு அவர் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக கூறி பாஜக தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு தொடர்பாக திரு ராகுலும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் முக்கியமான பிரச்சனைகளை எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ள திரு ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனால் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்காத நிலையில் பாஜகவினர் பதிலளித்துக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய திரு சரத் பவார் இதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் மீதான அவநம்பிக்கையை அவர்கள் மேலும் பற்றி எறிய வைப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.